அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். பரதன் கைகேயின் விருப்பப்படியே பட்டம் சூட்டிக் கொண்டால் தனக்கு இறுதி கடன் செய்யக்கூட தகுதியற்றவனாய் ஆகிப்போவான் என்று தயரதன் கோசலையிடம் கூறுதல். பாடல் எண் 732. அதன் பின்னே கைகேயி ஆனந்தம் அடையட்டும், மதமுற்றோள் சொல்லை அவள் மைந்தனுமே கடையட்டும், பதமற்றோள் கூற்றொப்பி பரதனுமே உடன்பட்டால் உதவாதே அவன் செய்யும் உயிர்கடன் என் உடலுக்கே. இதுவே 732வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அதன் பின்னே கைகேயி ஆனந்தம் அடையட்டும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், நான் இறந்து போவேன் என்பதால் என்னுடைய இறப்புக்கு பின்னே கைகேயியானவள் மகிழ்ச்சியை அடையட்டும், மதமுற்றோர் சொல்லை அவள் மைந்தனுமே கடையட்டும். செருக்கு மிகுந்தவளாகிய அந்த கைகேயின் வார்த்தைகளை அவளுடைய மகனாகிய பரதனும் ஏற்று தன்னுடைய உள்ளத்துளே பரப்பி வைத்து அந்த அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றட்டும். பதமற்றோள் கூற்றொப்பி பரதனுமே உடன்பட்டால், பக்குவமற்றவளாகிய அந்த கைகேயின் வார்த்தைகளுக்கு உடன்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக அவளுடைய விருப்பமாகிய பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்திலே நிறைவேற்றி வைப்பதற்காக பரதனும் அதற்கு உடன்பட்டு செயல்களை புரிந்தால் உதவாதே அவன் செய்யும் உயிர்கடன் என் உடலுக்கே. அவ்வாறு கைகேயின் வார்த்தைகளை கேட்டு பரதன் நடந்தால் என்னுடைய மரணத்தின் பின்னர் எனக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி கடனையும் அவன் செய்வதற்கு தகுதியற்று போவான் என்று தயரதன் கோசலையிடம் கூறினான். இதுவே இந்த 732வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 733வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.